My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India Quota MCC தரப்பிலிருந்து மிக முக்கியமான எல்லா மாணவர்களையுமே ஒரு கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத MCC ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மையாகவே கவுன்சிலிங்கை MCC தான் நடத்துகிறாங்களா இல்லைன்னா ஏதாவது விவரம் தெரியாத ஒரு ஆளுங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கவுன்சிலிங்கை நடத்துங்க, என்ன வேணால் தப்பு பண்ணிக்கோங்க, யாரும் உங்கள்கிட்ட எதையும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இப்போ நடந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். இன்னைக்கு மத்தியானம் 12:30 மணி போல் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணாங்க. நேற்றுக்கு ப்ரொவிஷனல் ரிசல்ட் இருந்துச்சு. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற ஃபைனல் ரிசல்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்கிறதாக MCC தரப்புல இருந்து ஒரு முக்கியமான ஷாக்கிங் அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அவங்க சொன்ன ரீசனும் நமக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனே உண்மையாகவே MCCக்கு இந்த கவுன்சிலிங்கை நடத்துவதற்கான ஒரு எபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறதே கேள்விக்குரிய ஒரு விஷயமாகத்தான் தோணுது. நிறைய பேரண்ட்ஸ் அப்படி தான் நம்மகிட்டையும் கேட்குறாங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் MCC தரப்புலேருந்து வந்திருக்கு. MCCயில் இந்த இடத்துல பாருங்கள், நோட்டீஸ் ஃபார் ரிவிஷன் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது 18ஆம் தேதி, இன்னைக்கு சாயங்காலம். இப்போ ரீசெண்டாக அப்டேட். MCC of DGHS has received information from one of the government medical colleges that they have submitted twice the number of seats for round 2 of UG counseling than those actually available with them, and those seats have got allotted in round 2. As a result, the competent authority has directed to revise the result of round 2 of UG counseling 2025, which was declared today. அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. The final result dated 18/9/2025 is being withdrawn for revision and the reporting has been put on halt அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க கவுன்சிலிங்கை. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 டைம்ஸ் கவுன்சிலிங் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இப்போ கடைசியாக ஒரு ரிசல்ட்டையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை வித்ட்ரா பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா சார் அப்படின்னா இல்லைங்க, போன வருஷமும் இதே விஷயம் நடந்துச்சு. அதாவது நீட் எக்ஸாம், ரிசல்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போன வருஷம் வந்துச்சு இல்லையா. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இதே மாதிரி சின்ன 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 பிள்ளைங்க விளையாடுற மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது போன வருஷமும் நடந்துச்சு. ரிசல்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் புது ரிசல்ட் விட்டது, இதெல்லாம் கவுன்சிலிங்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு போன வருஷத்துலேருந்தே. அதுக்கு முந்தைய வருடங்களையும் கூட ஒரு சில இடங்கள்ல மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. இந்த வருஷம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் முதல் சுற்றிலேயே நம்மளுடைய சேனல்ல பதிவு செஞ்சோம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அனந்த்நாக் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 30 சீட்டு கொடுத்துருந்தாங்க சீட் மேட்ரிக்ஸ்ல. ஆக்சுவலா அந்த காலேஜில் 100 சீட்டு தான். அப்படி 100 சீட் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில 30 சீட்டை அலாட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிப்போர்ட்டிங் எல்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாரும் ஃப்ரீ எக்ஸிட் விடுறதுனால செகண்ட் ரவுண்டுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அனந்த்நாக்ல 15 சீட் தான் இருக்குன்னு சொல்லி செகண்ட் ரவுண்ட்ல சீட் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. ஆனா இதே மிஸ்டேக்கு செகண்ட் ரவுண்ட்லயும் ஏதோ ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் செஞ்சிருக்கு. அது எந்த காலேஜ்னு தெரியல. ஆனா அதனால நாங்க இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல க்ளோசிங் ரேங்க்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ரிசல்ட் மாறலாம். கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்த மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு இப்போ கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அது 15 சீட்டா இருக்கலாம், அல்லது மேபி 100 சீட் இருந்துச்சுன்னா 15 சீட்டு, 250 சீட் இருக்கக்கூடிய காலேஜா இருந்தால் 15% சீட்ஸுங்கிறது நிறைய இல்லை. அப்போ நமக்கு குறைந்தபட்சம் 15 மாணவர்களுடைய ரிசல்ட்டுங்கிறது இப்போதைக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கு கடைசி ரேங்க்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. ஸோ அப்போ இது வரைக்கும் கிடைச்ச காலேஜஸே கூட நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டியில பெரிய பாதிப்புகளை இது ஏற்படுத்தாது. ஆனால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எஸ்பெஷலி க்ளோசிங் ரேங்க்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது உண்மையாகவே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் இதை அவங்க நியாயப்படுத்துவாங்க. ஏன்னா நாங்கள் ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறத விட்ட உடனே நாங்கள் வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே தான் இருப்பாங்க. பட் என்னுடைய ஒரு கல்வியாளராக நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா இந்த வருடம் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஏகப்பட்ட குளறுபடிகளோட தான் நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே கவுன்சிலிங்ல எக்கச்சக்கமான குளறுபடிகள் அப்படிங்கிறது இருக்கு. NRIக்கு ஒரு டெட்லைன் கிடையாது. PWD கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த விதமான அப்டேட்டும் சரியான விதத்தில் கொடுக்கப்படலை. கவுன்சிலிங் ஒரு தடவை ஷெட்யூல் பண்ணிட்டு மே மாதம் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ வரைக்கும் நம்ம கவுன்சிலிங்கை நடத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னும் நமக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது எந்த மாதிரி அதனுடைய ஸ்திரத்தன்மையவே நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டிய விஷயமாக இருக்கு.
ஒருவேளை எம்சிசி இந்த விஷயத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் தீவிரமா ஆலோசிக்காம அல்லது தீவிரமான ஸ்டெப்ஸை எடுத்து இதை சரி பண்ணலை அப்படின்னா அடுத்த வருஷத்துலயும் இதே மாதிரி பிரச்சனைகள் கண்டினியூ ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. பெற்றோர்களா மாணவர்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. இப்போதைக்கு வந்திருக்கிற அப்டேட் படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு செகண்ட் ரவுண்டுடைய ரிசல்ட் வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஃபைனல் ரிசல்ட்டுக்குரிய வேற ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் நான் நம்மளுடைய சேனல்ல பதிவு செய்கிறேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.